ஹாய், இன்னைக்கு கருப்பு கவுனி கஞ்சி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? இதுக்கு வந்து நைட்டே கருப்பு கவுனி அரிசியை வந்து ஒரு 1.25 டம்ளர் எடுத்து ஊற வச்சுருந்தேன். அப்போ தான் காலைல வந்து வேகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அப்புறம் அந்த அரிசியை வந்து நம்ம மிக்ஸி ஜாரில் இந்த மாதிரி கொரகரப்பாக போட்டு அரைச்சிக்கணும். அப்புறம் ஸ்டவ் ஆன் பண்ணாமல் இதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கணும். நான் 1.25 டம்ளருக்கு 6 டம்ளர் தண்ணி ஊற்றிருந்தேன். ஊற்றிட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் கொஞ்சம் கட்டிப்படாமல் இருக்கும். மிக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். நல்லா வந்து கரைச்சி விட்ருங்க. அப்போ தான் அந்த கட்டிப்படாமல் இருக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சமாக சீரகம் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் வந்து ஒரு பெரிய வெங்காயம் வந்து வச்சுருந்தேன், அதை கட் பண்ணி போட்டுக்கோங்க. அப்புறம் கொஞ்சமாக பூண்டு, பச்சை மிளகாய் கொஞ்சம் போட்டுட்டு அப்புறம் இதுக்கு தேவையான அளவு உப்பை போட்டு அப்புறம் மூடி போட்டு ஒரு 5 விசில் மட்டும் விட்டு எடுத்து தனியாக வச்சுருங்க. இதுக்கு வந்து லாஸ்ட்டாக விசில் விட்டதும் நம்ம வந்து தேங்காய் பால் வந்து எடுத்து வச்சுருக்கேன். அதை வந்து நம்ம இதை கஞ்சியில் ஆட் பண்ணுறோம். அவ்வளோதான். சிம்பிளாக அண்ட் செம்ம டேஸ்ட்டாகவும் ஹெல்த் பெனிஃபிட்ஸ் நிறைய இருக்கிற கருப்பு கவுனி கஞ்சி ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு சைடிஷாக நாங்கள் வந்து தேங்காய் துவையல் வச்சு தான் சாப்பிட்டோம். சூப்பராக இருந்துச்சு. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு ரெசிபியோட பார்க்கலாம். பாய் பாய்.